தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் தீராத பிரம்மகஸ்தி தோஷமோ தாக தோஷமோ இப்போ உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமசான்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இது அஷ்டம குரு தோஷம்னு சொல்லுவாங்க. அஷ்டம குரு பலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம்லாம் கொஞ்சம் எடுக்கிற காரியம் உடனடியாக நடக்காது. காரிய தடையை கொஞ்சம் கொடுக்கும், மன உளைச்சலை கொஞ்சம் கொடுக்கும், உறவுகள் வழியில் ஒரு சில கொஞ்சம் சங்கடத்தை, அதாவது ஒரு விரிசலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. வருமானம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது. கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. குடும்பத்திலேயோ ஒரு சுபகாரம் செய்கிறதுலையோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ எந்த பாதிப்பு மேலே ரொம்ப அருமையான பலன்லாம் காத்திருக்குது. என்ன ஒன்று, இந்த நேரம் மனசு ஒரு நிலையில் இருக்காது. கொஞ்சம் குழப்பத்தை தரத்துக்கான வாய்ப்பில் இந்த நேரம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருக்குது. அந்த 2 நாளுக்கும் அந்த 2.5 நாட்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். இந்த நேரம் தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் தான். இது வரைக்குமே நீங்கள் அள்ளி கொடுத்த பாசத்துக்கும் செஞ்ச உதவிக்கும் இது வரைக்கும் கிடைச்சது ஏமாற்றம் தான். நம்பினவங்களே கழுத்தறுத்துட்டு போயிருப்பாங்க நிறைய விஷயத்தில். குடும்பத்துக்காகவும் சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்காகவும் நீங்கள் என்னதான் மெழுகுவர்த்தி மாதிரி உருகிக்கிட்டாலும் நீ என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னு அவங்க கேட்குற ஒத்த வார்த்தைக்குள்ளே காயப்படுத்திருக்கோம். சந்திரன் வேற போதா குறிக்கும் உங்கள் ராசிக்கு 6, 8, 12ஆம் இடத்துக்கு கிடக்கிறப்ப தேவையில்லாத பயம், தூக்கம் சரியாகவே இருக்காது. நான் தனியாக விட்டுட்டாங்களோ தனியாக நிற்கிறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு கொஞ்சம் வாட்டும். சொத்து வகையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் பேச்சுக்கு மதிப்பே இருக்காதுங்க. நீங்கள் நல்லது சொன்னால் கூட வில்லங்கத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும். அதுவும் குடும்பத்தில் காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணுங்க. சின்னதாக ஏதாவது அறிகுறி சொன்னால் கூட நீங்கள் உடனடியாக பார்த்துக்கிறது பரவாயில்ல. பெருசாக பயந்துக்க வேண்டாம். ஆனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். அது உங்களுக்குமே ராகு கேது அஷ்டம குருவோட தாக்கம் இருக்கிறதால இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண கோளாறு, அடிக்கடி தலைவலி வருது, அலைச்சல் அதிகமாக இருக்கிறதால இந்த கை கால் குடைச்சல் அசதியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். உடம்பு நல்லா பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அருமைதாங்க. அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசிக்கு இந்த வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது இந்த நேரம் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் அசால்ட்டாக தொடச்சி போயிட்டே இருந்துருப்பீங்க. வெள்ளமே வந்தாலும் இவங்க மனசு என்றைக்கும் சோர்ந்து போனதில்லை. ஆனால் இப்போ என்னென்னா டக்குன்னு கொஞ்சம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மனசில் எதுவும் இல்லை. வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு, அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாத பச்சை பிள்ளைங்க தான். மனசில் என்ன போடுதோ அது முகத்துக்கு நேராக எட்டொன்று துண்டுன்னு ஓப்பனாக பேசிடுறாங்க. மனசில் எதுவும் இல்லை. ஆனால் இந்த நேரம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே உங்களை கொஞ்சம் மன ரீதியாகவும் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கு பின்னாடி கூடவே இருந்து பல பாதிப்பு தர்ற உறவுகளாமே கொஞ்சம் நேரம் வரதான் செய்யும். கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களை கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது. நீங்கள் ஒரு சுதந்திர பறவை. ஒரு இடத்துக்கு போகணும், புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யாருக்காச்சும் அடங்கி போகிறதோ அடிமையாக இருக்கிறதோ உங்கள் அகராதியில் கிடையாது. நான் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறக்குன்னு உங்களுக்கு தான். இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதை கொஞ்சம் வேறு விதமாக அவங்களுக்கு இந்த நேரம் என்னென்ன பிடிவாதம் ஜாஸ்திங்கிற மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியறதில்ல. அன்பாக 4 வார்த்தை பேசுனா நீங்கள் எதுக்கு வேணாலும் கட்டுப்படுவீங்கிறது. என்னென்னா இந்த நேரம் கொஞ்சம் குடும்பத்தில் அன்பு எல்லாம் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ஈகோ பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய் வார்த்தையில் நீங்களுமே இந்த நேரம் கவனமாக இருந்துக்கிட்டா மற்றபடி பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. அதுவும் குறிப்பாக சொந்த பந்த வழியில் தேவையில்லாத வம்பெல்லாம் அந்த நேரம் வரும். பூர்வீக சொத்து விஷயத்தில், குடும்ப பங்கீடு விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. குடைச்சல் தருவாங்க, அதிலெல்லாம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம். எங்கேயாவது இந்த உலகத்தை விட்டுட்டே எங்கேயாவது ஓடிடலாமா, அதாவது இந்த ஊரை விட்டுட்டே எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணும். ஏன்னா ராகு கேதுவோட நிலைமை, உங்கள் ராசிக்கு 3ல் ராகுவும் 9ல் கேது இருக்கிறார். ராகு முயற்சி கொடுத்தாலும் 9ஆம் இடத்துக்கு கேது என்னென்னா
கொஞ்சம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், அதாவது இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், எங்கேயாவது போயிடலாமான்னு ஒரு சன்னியாசி எண்ணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ஒரு ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு வெறுப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா கேது கொடுப்பாரு. அதனால உங்க மேல எந்த தப்பு இல்லை, எந்த குறையும் இல்லை. இங்க பெருசா ஒரு தோஷம் இருக்கிற மாதிரி நினைச்சு பயப்பட வேண்டாம். அஷ்டம குரு தான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறாரு, அதாவது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இது அஷ்டம குரு ஒரு தோஷம்னு சொல்லுவாங்க. பெருசா பயப்பட வேண்டியலாம் இல்லை. இதெல்லாம் ஒரு சில வழிபாட்டு முறைகள்ல நீங்க செஞ்சுட்டு வந்தாலே அது நீங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்கத்தான் செய்யுது. முதல்ல உங்களுக்கு இந்த வாரம் எதெல்லாம் சாதகமா இருக்க போகுது இந்த 15 நாட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இழுபறியாக கிடந்துச்சுல, சொத்து விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு புதுசாக முயற்சி பண்ணிருந்துப்பீங்க, அதெல்லாம் கூட சாதகமாக இந்த வாரத்தில் முடியும். தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா வருமானங்கிறது பெருசாக கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் நல்ல காசு பணம் கைக்கு வர்றதுக்கான நேரம் தான். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சு தருவீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு நகையெல்லாம் வாங்கணும், ஒரு ஆபரணம்லாம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதை வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வியாபாரம் தொழிலாம் பார்த்தீங்கன்னா போட்டி பெருசாக இல்லை. எதிரி தொல்லை இருந்தது கூட நீங்கிறதுக்கான நேரம் தான். வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கணுங்க இந்த நேரம். அதுதான் சிக்கனமாக இல்லைன்னா தான் கஷ்டம். வாழ்க்கை துணியோட உடம்பு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அசதி சோர்வுலாம் வரலாம். உடனடியே நீங்கள் ஆஸ்பத்திரியில் காமிக்க பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள பொறுப்பேற்றுக்கிட்டு நடுவில் போய் தீர்ப்பு சொல்கிறது வேண்டாம். ஏன்னா சண்டைக்காரன் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே பழி விழுன்னே சொல்லலாம். மற்றவங்க உங்களை வம்பு கிழக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கோபம் மூட்டி பார்த்து இந்த நேரம் உங்களுக்கு தேவையில்லாத வம்பலெல்லாம் கொஞ்சம் இழுத்து விடுவாங்க. அதனால் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சியோ தொழிலோ வியாபாரம்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி எல்லாமே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருந்திருக்காது. ஒரு ஓட்டின கதையாக தான் இருந்திருக்கும். சுணங்கி கிடந்திருக்கும் அப்படியே வியாபாரமோ தொழிலோ. இப்போல்லாம் நல்ல பிக்கப் ஆகிறதுக்கான நேரம். தினசரி வேலையில் கவனம் கொடுத்தாலே அருமையான லாபம் பார்க்கலாம். கூட வேலை செய்கிறவங்க என்னதான் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் முதலாளிங்க உங்கள் திறமை புரிஞ்சுக்குவாங்க. பொறுப்பு இல்லாமல் கைக்கு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திருமண யோகலாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒரு விஷயம் எல்லாமே, கல்யாணம் காட்சி நடக்கலை, ஒரு குழந்தை சத்தம் வீட்டில் கேட்கலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கான நேரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கரெக்டாக டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கிட்ட போய்கிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாலே வம்ச விருத்திக்கான நல்ல செய்தி எல்லாமே சீக்கிரம் வரதுக்கான சான்ஸுங்கிறது நேரம் அதிகமாக இருக்குது. வீடு நிலம் வாங்குறதுக்கான யோகம் அந்த நேரம் இருக்குன்னா பூமிகாரகன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறாரு. சொந்த வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கான அஸ்திவாரம் எல்லாமே இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. பத்திரப்பதிவுலாம் செய்கிறீங்கன்னா இந்த பேப்பர் ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்துக்கோங்க. புதுசாக 2 வீலர் வாங்குறான் இல்லைன்னா கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாங்குற யோகம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பளபளப்பாக இருக்கிறத பார்த்து ஏமாந்து போகாமல் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பரவாயில்ல. குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரமாக கொஞ்சம் அலைச்சல், குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை சலசலப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு பரவாயில்ல தான். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனிவாக நடந்துக்குங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறதோ அவங்கள கொஞ்சம் மிரட்டுறதோ வேண்டாம். நல்ல விதமாக, அதாவது அன்பாக 4 வார்த்தை பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. உங்களை மாதிரி தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருக்கிறாங்க. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதம் பார்த்தாலும் இந்த நேரம் நீங்கள் நல்ல விதமாக பேசுகிறதால இந்த பிடிவாதம் மாறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு 6ல் செவ்வாய் இருக்கிறார். பெரிய வியாதி ஒன்றும் வராது. ஆனால் வேலை அலைச்சல், கை கால் அசதி, தூக்கம் சரியாக வராது. நினச்ச இடத்துலலாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. வயிறு உப்பசம், ஜீரண கோளாறுலாம் வரலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். வீட்டு சாப்பாட்டை மட்டும் கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்ல. இந்த வாரம் கடன் கொடுக்குறது வாங்குறது மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான நேரம் தான். இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்திலிருந்து இந்த ஜூலை 16 வியாழக்கிழமை இரவு வரைக்கும், ராத்திரி வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எந்த காரியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஏதாவது செஞ்சால் கிணறு வெட்டனா பூதங்கிழமன கதைன்னு. அந்த மாதிரி இந்த நேரம் என்னென்னா உங்களுக்கு மனசு ஒரு நிலையில் இருக்காது. கோவம் சட்டுன்னு வரும். எந்த விஷயத்துலையும் கவனம் கொடுக்க முடியாது. பேச்சில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கணும். ஆனால் இந்த நேரம் நீங்கள் மௌனமாக இருக்கிறது தான் பரவாயில்ல. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு தொகையை பெருசாக கடனாக கொடுக்குறது, வாங்குறது, இந்த பத்திரப்பதிவு செய்கிறது எல்லாமே இந்த 2 நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் பரவாயில்ல. 2 வீலர் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, காரோ வாங்கணும்னு நினச்சாலும் சரி. ஏன்னா குழப்பமாக இருக்கும், சரியா தப்பா அப்படின்னு ஒரு இனம் புரியாத பயம் குழப்பெல்லாம் கொடுக்கும். ஒரு பெரிய முக்கியமான முடிவு இல்லாமல் இந்த நாட்களை எடுக்கிறத விட்டுருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லாம் பரவாயில்ல.
தினமுமே நீங்கள் சாமி கும்பிட்டு அதாவது மனசார குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஓம் நமச்சிவாயம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த மனசில் இருக்கிற இந்த பாரெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சுக்கலான்னா, மந்திரங்கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க. நாம் செய்கிற ஒரு சின்ன சின்ன எளிய வழிபாடு தான் மனசு லேசாகிறது மட்டும் இல்லை, வர்ற தடை எல்லாமே தவிடுபொடியாகிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. அதனால இந்த நேரம் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார வேண்டி ஒரு தேங்காய் உடைச்சி பொங்கல் வச்சு சாமி, அதாவது குடும்பத்தோடு சாமி கும்பிட்டுவாங்க. அப்படி போக முடியலன்னா கூட வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி ஒரு செம்பில் தண்ணி வச்சு அதில் ஒரு நாணயத்தை போட்டு எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்றுன்னு மனசார வேண்டி விளக்கேற்றுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார்ல, அவரோட அருளை கூட்டணும்னா வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற துணி சாத்தி கொண்டக்கடலை மாலை போடுங்க. நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஒரு 5 விளக்கு ஏற்றி வச்சு 5 முறை வளம் வந்து நீங்கள் மனசார கும்பிட்டு வந்தாலே இந்த பண வருமானம்லாம் இருக்குது. ஒரு இனம் புரியாத பயம், தூக்கம் சரியாக வராமல் இருக்குது இல்லை, அந்த ஏமாற்றம்லாம் போகணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை இல்லைன்னா துளசி மாலை சாத்தி கும்பிடுங்க. இது ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும். ஒரு எளிமையான விஷயம், பசியோடு வர்றவங்களுக்கு வாயார சாப்பாடு போடுறது, வயிறார சாப்பாடு போடுறது, வாயில்லாத ஜீவனுங்களுக்கு செய்கிற தர்மம் கூட நமக்கு வந்து உடனடியாக பலன் தரும். அதனால தினமுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மற்ற உயிரினங்களுக்கும் நீங்கள் சாப்பாடு வைக்கிறது பரவாயில்ல. நன்றி நண்பர்களே.